சுட சுட ஆவி பறக்க இருக்கா ப்ளம் ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ப்ளம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை வச்சு நம்ம ஒரு ரசம் பண்ண போகிறோம், பார்க்கலாம் வாங்க. நல்ல துண்டு துண்டாக வெட்டியாச்சு. நம்ம இதை இப்போ அரைச்சி விழுதாக எடுத்துப்போம். அரைச்சாச்சு. இப்போ இந்த அரைச்ச விழுதை நம்ம சேர்த்து தண்ணி விட்டுக்கலாம். பழத்தோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். மிதமான தீயில் வச்சு பண்ணணும். 2 கீரின பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். ரசப்பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு. கலரி விட்டாச்சு. கொதிக்கட்டும். சின்னதாக நறுக்கின 2 தக்காளி. ரொம்ப ஜாஸ்தி கொதிக்க விடக்கூடாது. அந்த ஒரு கொதியிலேயே நம்ம இந்த கொத்தமல்லியை போட்டுடலாம். நுரைச்சி வரும்போது இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ லெமன் ஜூஸ் விட போகிறோம். இது பழத்தோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி லெமன் ஜூஸை விடணும். ரொம்ப புளிப்பாக இருந்தால் லெமன் ஜூஸ் தேவையே இல்லை. இது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குது, அதனால் லெமன் ஜூஸ் விடுறேன். அதனால் வேணால் இன்னும் கொஞ்சம் கூட விட்டுக்கலாம் நம்ம லெமன் ஜூஸு. இது விட்டுட்டோம், அவ்வளோதான், நம்ம ரசம் ரெடி. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், தாளித்து கொட்டலாம். கொஞ்சம் நெய்யில் நம்ம கடுகு ஜீரகம் இது 2த்தை மட்டும் தாளித்து கொட்டினா நம்ம ப்ளம் ரசம் ரெடி. மிக்க நன்றி.